டூட்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிமினி தொதுக்கையோட சீசன் 2 எபிசோட் 6. ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலாம் மறக்காம பார்த்துருந்துருங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துருங்க. அதேமாதிரி உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 6 போகலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போன எபிசோடில் வந்து கெந்தோ வந்து என்ன பண்ணியிருப்பானா, பக்கத்தில் வந்து கையை பிடிச்சிட்டு அந்த இடத்துல நான் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், நான் கண்டிப்பாக ஓகே சொல்லியிருப்பேன், உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக நம்ம கசையை வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வருவான். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவக்கம் வந்து பார்த்துட்றா. பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நோட் பண்ணிட்டு இருக்கான் கசகையா. ஸோ வந்து அழுதுட்டு இருக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் கை வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ இதுவும் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா வேகமாக ஃபோர்ஸை வந்து தள்ளி விட்டு என்ன நடந்துச்சு சொல்லு, எதுக்காக அவனை அழுவ வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு கேட்குறான். அதுக்கு வந்து உடனே வந்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம கெந்தோ வந்து சொல்கிறான், இல்லை நான் மன்னிச்சிரு, நான் அவனை அழுவ வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சவக்கம் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை அவன் என்கிட்ட எதுவுமே பண்ணல, அவனை வந்து சேரப் தான் பண்ணிகிட்டு இருந்தான், அவன் நல்லா தான் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவா. அவன் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தா, ஸோ அவன் ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தா, அதை தான் நான் வந்து கிளியர் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வருவாங்க. வந்து பார்த்துட்டு கசை வந்து பார்த்தீங்கன்னா கோவமாக இருப்பான். கெந்தோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளே பாயாக இருப்பானா. அப்புறம் சாவுக்கு வந்து அழுதுட்டு இருப்பான். இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. என்ன கசை, அந்த பொண்ணுக்காக நீ என்ன இது பண்ணிட்டு இருக்கியா, ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லை அவளுக்கு ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிருக்கியா, ஏதாவது லவ் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் உண்மையுமே லவ் பண்ணுறேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கசையை சொல்லுவான். சவக்கோ ஐ லைக் யூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சொல்லுவான். சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருப்பாங்க. இவன் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பா. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான், இது வந்து தப்பாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கா. கரெக்டாக வந்து சொல்கிறா அந்த மாதிரி. ஸோ நீ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தப்பாக தான் புரியும், அந்த மாதிரி தான் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கரெக்டாக பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்ன சவக்கோ சீரியஸாக எடுத்துக்காத, அவன் ஃப்ரெண்ட்லியாக சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் சொல்கிறாங்க. உடனே வந்து அப்படியெல்லாம் இல்லை, நான் உண்மையுமே அவள் லைக் பண்ணுறேன், சவக்கோ ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி விட்டுருவான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவள் அழுதுகிட்டே இருப்பாளா, ரொம்ப கண்ணு தண்ணி வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணுவோன்னா பக்கத்தில் போயிட்டு, உனக்கு நான் ஏதோ அனாயிங் பண்ணனா, இல்லை உன்னை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணனா, நான் பண்ணுற விஷயம் ஏதோ உனக்கு பிடிக்கலைன்னா நீ என்கிட்ட டேரெக்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கசையை சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணி போயிடுவான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாவுக்கு வந்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே போவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இவனு 3 பேரையும் பார்த்தீங்கன்னா கிந்த வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். ஸோ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ சீரியஸாக லைக் பண்ணுறானா நம்ம கசையை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன சவுக்கு ஆலையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐயனை வந்து நோட் பண்ணிருக்கா. கசையும் காணும், சவுக காணும், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவா. நம்ம சவுக்கம் வந்து கரெக்டாக திங்க் பண்ணிட்டே வரா. ஸோ நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன், நான் இப்போ என்ன சொல்லணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிருக்கும்போது கரெக்டாக அப்போ நினச்சி பார்க்குறா. ஸோ என்னன்னா கெந்தோ அன்றைக்கி சொல்லியிருப்பான், பண்ணுற விஷயம் தான் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லைக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவன் நினச்சி பார்க்குறா, ஓகே இப்போ நான் தான் இவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், கசையை ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான், ஸோ அவங்களுக்கு நடுவில் நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ இது அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா கரெக்டாக பார்க்கும்போது அவனும் பக்கத்தில் வரான். பக்கத்தில் வந்த வாட்டி என்ன சொல்கிறான்னா, எதுக்காக அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். கெந்தோ எதை பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசையை வந்து கேட்பான். அதுக்கு வந்து இல்லை அவன் எதுவுமே பண்ணல, அவன் என்ன சீரப் தான் பண்ணிட்டு இருந்தான், அவன் எனக்கு வந்து நல்லா ஆறுதல் தான் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்பா. அப்புறம் நானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்பா. சாரி, உன்னோட ஃபீலிங்ஸை வந்து நான் தெரியாமல் தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டேன், உன் மேலே வச்சிருந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது, தப்பாக இருக்குது, ஸோ ரொம்ப மன்னிச்சிரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ என் மேலே பண்ணுற விஷயம் வந்து உனக்கு தப்பாகுது, உன் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பாக போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசை என்ன சொல்லுவான்னா, இப்போது அவன் வந்து கேர் பண்ணிக்கிட்டா உனக்கு வந்து கேரிங்கு, ஸோ நான் உனக்கு அந்த மாதிரி கேரிங் பண்ணிட்டா அது தப்பாகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அப்படியே ஓப்பனாக பேச ஆரம்பிப்பான். நீ நினைக்கிற மாதிரி நான் பையன் இல்லை சவக்கோ, நீ நினச்சிருப்ப எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசுகிறான், ஒரே மாதிரியே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா வச்சுக்கோ, உங்ககிட்ட நான் வேறு மாதிரி பழகணும்னு தான் ஆசைப்பட்டேன். எப்படின்னா எல்லாருக்கூடையும் நான் ஒரே மாதிரி தானே பழகுறேன்னு நீ நினச்சிட்டு இருக்க, நான் அப்படி ஒன்றும் பார்க்கல, ஸோ மற்றவங்களோட உனக்கு நான் அதிகமாகவே ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டேன், அதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். நீ நினைக்கிற மாதிரி பையன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை சொல்லணும்னா உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சவக்கோ, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். நீயும் நான் லைக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். அதுக்கு வந்து உடனே வேணா சொல்லுவானா அழுதுட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லுவாள். உடனே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக அதுலேயும் சந்தேகத்தோட ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்பான். ஏன்னா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து கேட்பான், நீ என்ன லைக் பண்ணுறதும் நான் அவனை லைக் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட் இல்லை அப்படியா அப்படி சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமான்ருவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடனே அங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிடுவான். அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவளுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். அப்போது நினச்சிட்டு இருக்கா, எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி சொல்லுவான்னு சொல்லிட்டு, ஸோ நான் நினச்சது தான் நடந்திருக்கு, இருந்தாலும் இது வேறு மாதிரி என்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் நல்லா கீழே விழுந்து பயங்கரமாக அழுவா தேம்பி. அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த அனிமே வந்து நீங்கள் ரியலாக பார்த்தீங்கனாலே ரொம்ப சூப்பரான அனிமையாக இருக்கும். ஸோ இந்த சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஓகே, ஸோ மறக்காம மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேரெக்டாக பார்க்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெரிய தப்புனா, ஸோ நம்மளோட கசையும் சவக்கோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுட்டாங்க. ஸோ நம்ம சவக்கோ என்னன்னா கெந்தோ வந்து சொல்லியிருப்பான்ல ஆல்ரெடி அந்த பொண்ணை லவ் பண்ணுறான் கசையான்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து தப்பாக புரிஞ்சுட்டு நான் தான் அவனுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சவக்கோ வந்து புரிஞ்சுட்டு இருப்பா. கசை என்ன நினச்சிட்டு இருக்கான்னா,
இருக்கானா, ஸோ இவ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறா. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா இவனும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இந்த மாதிரி செம ஹார்ட் பிரேக்கிங்காக ஒரு சீன் வந்து சந்திக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் மிஸ் ஆகுது, கசையா சவாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாஃப் சொல்லும்போது எல்லாருமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட கசையை அங்கேருந்து திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ரொம்ப அழுக முடியாத பார்த்தீங்கன்னா டெராஸில் வந்து உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். நான் உண்மையாமே லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பான். அதேமாதிரி நம்ம சவாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலோட கீழே டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக இருக்கும் பில்டிங் கேப்பில். ஸோ அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேம்பி எழுதிட்டு இருக்கா. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சிருது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூலும் முடிஞ்சிருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மீட் பண்ணாங்கல்ல. ஸோ அவங்க வந்து பேசிட்டே போவாங்க. இந்த மாதிரி நான் டேரெக்டாக பார்த்தேன், டேரெக்டாக சவாக்கோ கிட்ட வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம குருமி வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டுறா. குருமி என்ன பண்ணுறான்னா உடனே அதை கேட்டுட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கா. நம்மளோட சிசு அயனே இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது கென்தோ வந்து அந்த இடத்துல போயிட்டு இருப்பான். உடனே கூப்பிட்டு என்னாச்சு உண்மை சொல்லு, நீ அங்கே இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, நான் சவாக்கோவும் நானும் மீட் பண்ணோம், லஞ்ச் பிரேக்கில் வந்து நானும் அவளும் வெளியே இருக்க பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தெரியாத மாதிரி நடிக்கிறான். எனக்கு தெரியும் நீ ஓவரா நடிக்காத, கண்டிப்பாக நீ ஏதோ பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. ஓகேவா நம்ம போய் பார்க்கலாம் அவளை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கிளம்பும்போது ஓகே இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கென்தோ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குருமி வந்து பிடிச்சிக்குவா. சாக்கோக்கும் கசையாவுக்கும் என்ன நடந்துச்சு, என்கிட்ட எல்லாத்தையும் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். உடனே வந்து இவன் நினச்சிட்டு இருப்பான் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எல்லாமே முடிஞ்சுது. அப்புறம் வந்து ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு திங்க் பண்ணிருக்கா, கிளாஸும் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன், இன்னைக்கு ஃபுல்லாக நாளும் போயிடுச்சு, ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு, ஸோ இதுக்கு மேலே நான் எந்திரிச்சு போகணும், ஏதாவது நானும் ஃபெஸ்டிவலுக்கு என் சைட்லேருந்து ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி என் ஃபேஸை பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்ச காட்டுவா, பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்துறான். பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே பயந்துருவான். என்ன பயன்படுத்துறதுக்காக உட்காந்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். எதுக்கு அழுதுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும்போது கேட்பான். அதுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்குமா ரொமான்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தப்பாக நடந்ததில்ல, அந்த மாதிரி எதுவும் நினச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கியா, என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான் நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி கேட்பான். இல்லை அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவகோ சொல்லுவா. ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே எங்கே வந்து உட்காந்துருக்க, ஏன் அப்படி அழுதுட்டு இருக்க, ஸோ இதுக்கு தான் வந்து கேட்டுட்டு இருந்தானா, இதுக்கு தான் வந்து நீ எங்கே இருக்கன்னு சொல்லி இடத்துல கேட்டுட்டு இருந்தானா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். அவங்க ஸ்டாஃப் வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, இதெல்லாம் மூவ் ஆன் பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட அயனையும் சிசுவும் வந்துருவாங்க. வந்து அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எங்க விஷயம் நீயே தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா திரிகிட்டே போகிறான். நானும் அவனை சீரப் பண்ண தான் வந்தேன், கரெக்டாக என்னாச்சு உனக்கும் கசையாக்கும் சொல்லு என்கிட்ட உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அயனை வந்து கேட்குறான். வந்து உடனே மூஞ்ச பார்க்குறாங்க, பயங்கரமாக அழுதுருப்பா. என்னாச்சு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவனோட வேலையாக தான் இருக்கும், கென்தோட வேலையாக இருக்கும். அயனை வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து ஓகே நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன், திரும்பி ஏதோ தப்பாக இருக்குது, ஸோ உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அயனை சொல்லும்போது இல்லை எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நான் தான் ஆக்சுவலாக நான் ரொம்ப தப்பாக இருக்கேன், கசையன் வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறான்னு நினச்சேன், என்னையும் கூட என்னை வந்து தனியாக வேறு மாதிரி ட்ரீட் பண்ணான், அது வந்து நான் புரிஞ்சிக்கவே இல்லை, அதுதான் நான் பண்ணுற பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சி அழுதுகிட்டே இருக்கா. இருக்கும் அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கவலைப்படாத, ஸோ அதுக்கு ஏதோ சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பையனை ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து சிசு வந்து கோமாயிட்டு இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், நீ தான் ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நீ தான் உன்னோட ஆட்டிடியூட்டை வந்து அதே மாதிரி வச்சுட்டு இருக்க, ஸோ அவன் அவ்வளோ இறங்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், நீ தான் அவனை இப்படி மாற்றிருக்க, நான் உங்க கூட பழகிறது எதுக்குன்னு நினச்சேன், ஸோ நீ என் கூட வந்து நீ இப்படி ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால தான் எங்களுக்கும் உன்னை பிடிச்சது, ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாருமே இப்போ ஒன்றா அவங்க கூட இருக்கோம் எப்பயுமே, ஸோ அதே மாதிரி அவங்க கூட பழகினா என்ன ஆகிடுவேன், ஸோ நீ தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்க, எல்லா டைமும் உன்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ நீ தப்பாக புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் எல்லாமே இருக்குது, ரொம்ப அழுதுட்டு இப்படி நடிச்சிட்டு இருக்காத சவக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிசு வந்து திட்டிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போயிடுவா. ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா திட்டும் போதே அழுதுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. அவங்க 2 பேரும் ஃபஸ்ட் சீசன் வந்து பேசுறது பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து தனியாக வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, இதுக்கு எல்லாமே அவள் தான் காரணம், அவள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஸோ எல்லாத்தையும் விட்டும் பார்த்தீங்கன்னா ஒதுங்கி போகிறா, ரொம்ப காமாக இருக்காளா, ஸோ எல்லா தப்பு அவளே ஏற்றுக்கிறனால ஸோ எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபஸ்ட் சீசன்லேயே பேசிக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையனை வந்து சொல்லிட்டு இருக்கா, இப்போ நாங்கள் நீயே கசகையா எல்லாருமே ஒன்று தானே, ஸோ நீ எங்க கூட பழகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு மாதிரி தான் நீ தெரிஞ்ச டிஃப்ரெண்ட்டாக, நாங்கள் உங்க கூட டேரெக்டாக பழகினதுக்கப்புறம் தான் தெரியுது நீ எவ்வளோ ஸ்வீட்டு எவ்வளோ கைண்டான பர்சன் சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் நான் உங்க கூட ரொம்ப இதாக ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் தான் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு சாக்கோ, ஸோ அதே மாதிரி தானே கசகையாவும் நீ எங்கிட்ட போட்டு நீ அங்கேயே போட்டுருக்கலாமே அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பையனை வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ எல்லாரு கூடயும் ஒரே மாதிரி பழக ட்ரை பண்ணு, இவ்வளோ கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துட்டு சிசு வேற ரொம்ப கோவமாக இருக்கா, நான் போய் பார்க்குறேன், நீ சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பையனை சொல்லிட்டு ஓடிடுறா. என்னன்னா ஸோ இப்போ தான் எனக்கு புரிய வருது, நான் ஸ்டார்டிங்லேயே நான் ரொம்ப ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறேன், என்னன்னா இப்போ கசையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடையும் ஒரே மாதிரி பழகிட்டு இருக்கான்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அப்படியே நினச்சிக்கிறா, ஸோ அவங்க கூட கசையை ஒவ்வொரு டைமும் அவன் முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருக்காகவும் பண்ணுறான், ஸோ நமக்காகவும் அதே மாதிரி பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதே மாதிரி தப்பாக நினச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் என்னோட எஃபோர்ட்டில் நான் ஏதோ பண்ண போகிறேன். சிசு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கா. அப்போ வந்து ஐனை பார்த்தீங்கன்னா போயிட்டு கூப்பிட்றா, போயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிசு வந்து கத்திட்டு இருக்கா, ஸோ நான் தப்பாக ஏதோ பேசிட்டுனா என்னை மன்னிச்சிரு, எனக்கே தெரியல என்ன பேசுனேன்னு அப்படின்ட்டு. ஐனை வந்து சொல்லுவா, கசையை வந்து ஒன்றை தான் லைக் பண்ணுறான் அப்படின்னு தான் நான் சொல்லலான்னு வந்தேன்,
நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பா. உடனே வந்து ஏன் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவளுக்கு புரிஞ்சிருக்கு, அவளுக்கு இது உண்மையான ஃபீலிங்ஸ் எப்படி கிடைக்கணுமோ இப்போ அவளுக்கு பட்டதுனால தான் அவளுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இதில் நம்ம எதுவும் தலையிட வேணாம், இனிமேல் அவளே பார்த்துக்குவா. ஸோ இனிமேல் அவளோட செல்ஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிப்பான்னு நினைக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தாண்ட சவக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லிட்டு இருப்பா, ஸ்டார்டிங்லேயே இந்த விஷயத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா ஸோ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டது, அது மட்டும் இல்லாமல் அவளோட எஃபோர்ட்ஸ் ஒழுங்காக போடாதது, எல்லாருக்கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பாள்ல, எல்லா தப்பும் நான் தான் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவளே ஏற்றுக்கிற மாதிரி நினச்சிப்பாள்ல. ஸோ அந்த மாதிரி விஷயமும், அது மட்டும் இல்லாமல் கசையை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரு கூடயும் ஒரே மாதிரி பழகிறான்னு நினச்சிக்கிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்கிட்டா. ஆனால் எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா கசையை வந்து இவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சுல எப்படி சிசு அயனைக்கு நான் ரொம்ப இது பண்ணி அவங்கள இது பண்ண வச்சனோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயும் நான் இனிமேல் எஃபோர்ட் போடலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே என்ன ஆகும்னு தெரியல, கண்டிப்பாக நான் ஏதோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சத்தியமாக தெரியல. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மறக்காம பாருங்கள், உடனே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உண்மையாகவே ஒரு சான்ஸ் கிடைச்சா மறக்காமல் இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே செம்ம சூப்பரான அனிமே. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். ஓகே, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. பாய்.